Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 33 மும்பை இந்தியன்ஸ் vs சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ எகெயின் மும்பை வந்து ஹோமுக்கு வராங்க. வான்கேடே ஸ்டேடியமில் தான் மேட்ச் நடக்குது. 17th ஏப்ரல் 7:30 மேட்ச். ஸோ இந்த கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்லையுமே வேறு பிச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 பிச்சுக்கான அனலைசிஸ், 2 பிச்சு எந்த பிச் ப்ளே பண்ணால் எப்படி பிளேயர்ஸ் எடுக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் நமக்கு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் யூடியூப்புமே வந்து நீங்கள் லைக் அதிகமாக பண்ணியிருந்தால் தான் நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட்றது பண்ணும். ஸோ ஒரு லைக்கை போட்டுவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ 120 மேட்ச்சில் 170+ ஸ்கோரும் ஆவரேஜ் ஸ்கோரும் 55 டைம் ஃபஸ்ட்டு பேட்டிங் வான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் சேசிங் வந்து 65 டைம் மேட்ச்ன்றதை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 2 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிச்சை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கேகேஆர் ப்ளே பண்ணாங்க. எம்ஐக்கு முழுக்க ஒரு ஒன் சைட் வின் பண்ணாங்க. ஒன் சைட் மேட்சாக போச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ரெட் சாயில், பியோர் ரெட் சாயில் பிச்சை யூஸ் பண்ணாங்க. ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில்னால் முழுக்க ஏர்லியராகவும் சரி எப்பயும் சரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விங் அண்ட் சீம், எக்ஸ்ட்ரா பவுன்ஸுன்னு தாறுமாறாக பவுலுன்றது வரும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஸ்வினி குமார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து 4 விக்கெட்டு, ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டு, தீபக் சகர் 2 விக்கெட்னு சொல்லிட்டு சீமர்ஸ் அடித்து நொறுக்குனாங்க. ஸோ ரெட் சாயில் பிச்சை பொறுத்த வரைக்கும் சீமர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும் பிளாக் சாயில். ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விக்கெட்ன்றது அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விசஸ் எம்ஐ ப்ளே பண்ணாங்க. அந்த மேட்ச்சில் வேறு பிளாக் சாயில் பிச்சு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ பிளாக் சாயில் பிச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்லையும் ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம்ன்றது லைட்டாக இருந்திருக்கு. ஸோ ரெட் சாயிலில் அதிகபட்சமாக இருந்துச்சு, பிளாக் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஏர்லியராக வந்த ஃபில் சால்ட்டாக இருக்கட்டும் ஆர்சிபியிலேருந்து, எம்ஐயில் வந்து ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கல்டனு எல்லாமே வந்து ஸ்விங் அண்ட் சீமில் எல்பி அவுட் ஆகிட்டு போனாங்க. ஸோ எஸ் தயால் ரோஹித் சர்மாவை உடச்சாரு. அதே மாதிரி ரிக்கல்டனை ஹேசில்வுட் எடுத்தார். ஃபில் சால்ட்டை வந்து ட்ரெண்ட் போல்ட் உடச்சார். ஸோ அது போக அதுக்கப்புறம் வந்த பேட்டிங் வந்த எல்லாருமே நல்ல ரன்ஸுன்றது ஹிட் பண்ணாங்க. விராட் கோலியாக இருக்கட்டும், ரஜத் படிதார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் படிதார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல். ஸோ இவங்க 3 பேருமே நிறைய ரன்ஸுன்ற ஸ்கோர் பண்ணாங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியன் அடுத்து வந்தவங்க ஃபுல்லாக பயங்கரமாக ரன்னுன்றதை ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து 2 பிச்சுக்கான டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஒரு 100+ ரன்லேயே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஆல் அவுட் ஆனதுனால செகண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் அண்ட் சீம் ஆச்சு. பட் ஸ்டில் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு விக்கெட் எதுவுமே விழுகலை. அவரால் அந்த விக்கெட் டேக்கிங் ஃபார்ம் இல்லாதக்கான ஒரு பிளேயர்னால அவருக்கு விக்கெட் எடுக்க முடியல. ஸோ ஈஸியாக ரிக்கல்டன் வந்து மேட்சை ஒரு 60 ரன் அடித்து முடிச்சு விட்டார். ஸோ ஒரு ஒன் சைட் மேட்சாக போச்சு ரெட் சாயில் இருக்கப்போ. ஸோ நீங்கள் ரெட் சாயில் பிளாக் சாயில் எதை யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் டெலகிராமில் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி டெலகிராமில் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் மேட்ச்சுக்கு டீம்ன்றதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 28 மேட்ச்சில் 150 கீழேயும், 27 மேட்ச்சில் 169 வரைக்கும், 35 மேட்ச்சில் 189 வரைக்கும், 30 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ரெட் சைலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 150 கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே இது பிளாக் சைலாக இருந்தால் கண்டிப்பாக 200+ போகலாம். ஸோ ஆர்சிபி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீமுமே 200+ன்றது அடித்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து கடைசியில் கிளச்சு பண்ணார். கிளச் பிளேயராக அவரோட பழைய ஃபார்ம் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணிட்டு இருந்தார். பட் ஸ்டில் தோத்துட்டாங்க. குர்னல் பாண்டியா 4 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் நடந்துச்சு. ஸோ பிளாக் சைல் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருக்கும். ரெட் சைலை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. இதுதான் டிஃப்ரென்சஸ்ஸு. நான் சொன்ன மாதிரி டெலகிராமில் நான் லாஸ்ட்டில் எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்கன்றதை அப்டேட்ன்றதை பண்ணிடுறேன். ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸ் இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா 120 மேட்ச்சில் 734 விக்கெட் வந்து பேசஸ் எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஸ்பின்னர்ஸ் 315 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் தான் அதே விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. ஸோ டெத்துலையும் சரி ஏர்லியராகவும் சரி விக்கெட் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ எந்த பிச்சு நான் சொன்ன மாதிரி எந்த பிச்சை யூஸ் பண்ணாலும் ஏர்லியராக வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு அபாயம்ன்றது இருக்குது ஒரு நல்ல டாப் கிளாஸ் சீமர்ஸ்னால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ப்ராபபிள் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர், தீபக் சகர், ஹேன்னர், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் கரண் சர்மாவை லாஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ணாங்க. சூப்பராக பவுலிங்ன்றது பண்ணி கொடுத்தாரு. ஸோ விக்னேஷ் புதூருக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த மேட்சுமே கரண் சர்மாவை எடுத்து வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்க ப்ராபபிள் 12 இருக்கலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயரை சேர்த்து சொன்னேன். கரண் சர்மா இம்பாக்ட் பிளேயராக உள்ள வருவார். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, கேர்ள்சன், அனிகேட் வர்மா, அப்புறம் அபினவ் மனோகரை யூஸ் பண்ணாங்க போன மேட்ச்சு. ஸோ கமலு மெண்டிஸை வெளியே அனுப்பிச்சிட்டு ஈசான் மல்லிங்காவை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அவருமே விக்கெட்டுன்றதை பிக் பண்ணார். பேட் கமின்ஸ், முகமது ஷமி,
அதுக்கப்புறம் சீசன் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல் உள்ளே வந்து கலக்குனார் போன மேட்ச்சு. ஸோ ஸ்டாட்ஸுமே நல்லாவே வச்சுருந்தார். இந்த மேட்ச்சுக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக இருக்குது. அதை பற்றியும் பார்த்துடலாம். ஈசான் மல்லிங்கா, ஸோ இது அவங்களோட ப்ராபல் 12 இருக்கும். வெரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. இதில் ஜிஎஸ்டி இல்லை, டிடிஎஸும் இல்லை. ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்பு. ஸோ அதை ஃபவுண்ட் பண்ணதே இவங்க தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பேட்ஸ்மேன் செட்டு, பவுலர் செட்டுன்னு 5 பேர் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமுள்ள ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்டெஸ்ட்டு. இதில் ஹர்திக் பாண்டியா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹர்திக் பாண்டியாவோட திலக் வர்மாவுக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் திலக் வர்மாவையோ இல்லை டிராவிஸ் ஹெட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சூரியகுமார் யாதவ் ஃபேவரட் பிளேயரோட போகிறேன் அப்படின்னா நீங்கள் சூரியகுமார் யாதவும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னு நல்லா பண்ணலாம், ப்ராஃபிட்டும் சூப்பராக வரும். ஸோ அதே மாதிரி 2 பிளேயர் நான் சூஸ் பண்ணணும்னா 2 பிளேயருக்குமே டியோ ப்ரோன்ற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் 2 பிளேயர் காம்பினேஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு பேட்ஸ்மேனும் ஒரு பவுலர், அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா ஜாஸ்பிரீத் பும்ரா, இல்லை சூரியகுமார் யாதவ் ஜாஸ்பிரீத் பும்ரா, இல்லை அபிஷேக் சர்மா பேட் கமிங்ஸ், இந்த மாதிரி வந்து காம்பினேஷன்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்னு ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் சாய்ஸ் நம்ம டெலிகிராம்லேயும் கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஐடியாலையும் போய்க்கலாம். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறையா பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது. சில பிளேயர்ஸை ஸ்டாட்ஸ் அதிகபட்சமாக வச்சுருக்காங்க, சில பேருக்கு ஸ்டாட்ஸே இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிக ஸ்டாட்ஸ், எக்கச்சக்கமான ஸ்டாட்ஸ்ன்றது வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில். அதில் 60 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 30 ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹெட் டு ஹெட்டில் 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. எம்ஐக்கு எகேன்ஸ்டாக 39 ஆவரேஜ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வென்யூவில் 30+ ஆவரேஜும், ஹெட் டு ஹெட்டில் 25+ ஆவரேஜும் வச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். அதே மாதிரி திலக் வர்மா வென்யூவில் 25+ ஆவரேஜும், எஸ்ஆர்எஸ் எகேன்ஸ்டாக 35+ ஆவரேஜும் வச்சிருக்காரு திலக் வர்மா. அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் நிறையா ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எம்ஐக்கு எகேன்ஸ்டாக ஒரு 14 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 24 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. 10 விக்கெட் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. இந்த வென்யூலே வந்து பார்த்திங்கன்னா 14 இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 விக்கெட், ஒரு 2-3 விக்கெட்ன்றது எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பும்ரா பார்த்தீங்கன்னா 42 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 49 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி எஸ்ஆர்எஸ் எகேன்ஸ்டாகவும் ஒரு 2-3 விக்கெட்ஸ்ன்றது எக்ஸ்ட்ராவே பிக் பண்ணி வச்சிருக்காரு ஜாஸ்பிரீத் பும்ரா. ஸோ அதேமாதிரி ட்ரெண்ட் போல்ட்டுக்குமே இந்த வென்யூவும் சரி, ஹெட் டு ஹெட்லையும் சரி எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 விக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய எக்கச்சக்க ஸ்டாட்ஸ் இருக்குது. முகமது சமி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா 12 இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ ஒரு 6 விக்கெட்ன்றது சேர்த்து எடுத்திருக்காரு முகமது சமி. ஆனால் ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் ஸ்டாட்ஸ் தான் இருக்குது. ஒரு 14 இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எகேன்ஸ்டாக ஒரு 14 விக்கெட்ஸ் தான் பிக் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 12 இன்னிங்ஸில் ஒரு 16 விக்கெட்ன்றது 18-16 விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட்டு எக்ஸ்ட்ரான்றது பிக் பண்ணியிருக்காரு முகமது சமி. ஸோ அதை நோட் பண்ணிங்க. பேட் கமிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 8 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும், பட் எம்ஐக்கு எகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காங்க. 1 or 2 விக்கெட் எக்ஸ்ட்ராவே இருக்குது. கரண் சர்மாவுக்கும் அதே நிலமை தான். ஸோ 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா தான் பிக் பண்ணியிருக்காங்க. ரிக்கல்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்ஹெச் கூட அவர் இன்னும் ப்ளே பண்ணலை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் மேட்சாக இருக்கும். இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 60 அடித்தார், செகண்ட் மேட்ச் 17 அடித்தார். பட் 2 டீமுமே ட்ரீம் டீமில் வந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவரையுமே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ யாருக்கு கொஞ்சம் டீசெண்டான ஸ்டாட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த இமேஜில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கால்சனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டாட்ஸ் இல்லை. இந்த வென்யூலையும் சரி, ஹெட் டு ஹெட்லையும் சரி, ஒரு வென்யூவில் சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை. ஒரு 20 கிட்ட தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் எம்ஐ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ வச்சுருக்காரு. கால்சனுக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 80 இன்னிங்ஸ் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னுன்றது கிட்டத்தட்ட 2228 ரன்னுக்கிட்ட அடிச்சிருக்காரு 1K டேயில். பட் இந்த ரீசன்ட் ஃபார்ம்ன்றது சுத்தமாக இல்லை. அதேமாதிரி ஸ்டாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வென்யூலே பார்த்தீங்கன்னா 24+ தான் இருக்குது ஆவரேஜ்ன்றது. அதேமாதிரி ஹெட் டு ஹெட்லேயும் பார்த்தீங்கன்னா 20 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லோ ஸ்டாட்ஸில் தான் இருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ். டிராவிஸ் ஹெட்டுக்கு கொஞ்சம் நல்ல டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது, இவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் இருக்க யாருக்குமே ஸ்டாட்ஸ் இருந்தது இல்லை. அதேமாதிரி நிறைய புது பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நாட் பிளேடு எட், இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. எகேன்ஸ்டாவும் எம்ஐக்கு எகேன்ஸ்டாவும் ப்ளே பண்ணாத பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் டீமில். ஸோ நம்ம அதை பற்றி பேசிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முகமது சமி, ட்ரெண்ட் போல்ட், டிராவிஸ் ஹெட் இவங்க 3 பேர் தான் ஃபஸ்ட்டு. அதாவது முகமது சமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறதா விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக விக்கெட்டுகள் பிக் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ட்ரெண்ட் போல்ட்டும் ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் அதே விக்கெட்டுகள்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. டிராவிஸ் ஹெட் கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸ் விளாட்றப்போ 25 ஆவரேஜும், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறப்போ 45 ஆவரேஜும் வச்சிருக்காரு.
ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப தான் ரன் ஆவரேஜ்ன்றது அவருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆக இருந்தாலும் டிராவிஸ் ஹெட்டுக்கு அது வந்து ரோட் ட்ராக். எஸ்ஆர்ஹெச் இன்னொரு ஸ்டாட்ஸ் இருக்குது, நான் சொல்லிடுறேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கக்கூடிய அந்த ரோட் ட்ராக்கில் ப்ளே பண்ண மேட்சஸ் தான். ஸோ நான் அதையுமே நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 280 அடித்தாங்க, அந்த மேட்ச் வின் பண்ணாங்க ஆர்ஆர் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸ் கூட வின் பண்ணாங்க, அதுவுமே அந்த ரோட் ட்ராக் தான். ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு நிறையா சான்சஸ்ன்றது கிடச்சிச்சு. ஸோ நிறையா இது நடந்துச்சு, நிறையா ட்ராமாஸ் நடந்துச்சு அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா. நான் அதை தான் சொல்கிறேன், மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அந்த 2 மேட்ச்சுமே அவங்களுடைய எஸ்ஆர்ஹெச்சில் ரோட் ட்ராக்கில் ப்ளே பண்ண மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஆர்ஹெச் கிரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் ஹைதராபாத்தில் இன்னொரு பிச்சு யூஸ் பண்ணி இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம் நான் மறந்துட்டேன், சரியாக ஞாபகம் வரல, இப்போ சடனாக ஞாபகம் வரல. பட் அந்த மேட்ச்மே தோத்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச், அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேபி மும்பை இந்தியன்ஸை இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்களோட ஹோமு ப்ளஸ் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். போன மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் நான் சொல்கிற ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ட்ராக்கில் மட்டும்தான் ப்ளே பண்ண 2 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதே கிரவுண்டில் வேறு பிச்சு யூஸ் பண்ண கேம் கூட அவங்க வின் பண்ண கிடையாது. செகண்ட் பேட்டிங் பவுலிங் பார்த்தீங்கன்னா பேட் கமிங் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அதே விக்கெட்டுகள்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டைட் பவுல் பண்ணக்கூடிய பவுலரு அப்படின்றப்ப உங்களுக்கு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப மேட்ச் கூட விக்கெட்டுன்றது இல்லை, ஆவரேஜ் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு 20 மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 மேட்ச்லையுமே ஒரு 18 விக்கெட்டுன்றது தான் பிக் பண்ணியிருக்காரு. மேட்சோட கம்மியாக தான் இருக்குது. பட் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ உங்களுக்கு 20 மேட்ச்சில் 25 விக்கெட்டு இல்லை 27 விக்கெட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரான்றது எடுத்திருக்காரு. அதான் சொல்கிறேன். வில் ஜாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கில் தான் 40+ ஸ்டாட்ஸும், ஃபஸ்ட் பேட்டிங்கில் 15+ ஸ்டாட்ஸும் தான் வச்சிருக்காரு. அதையும் நோட் பண்ணிங்க. வில் ஜாக்ஸாக போன மேட்ச் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை எம்ஐ இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. அதை பற்றி மேட்ச் அனலைஸ் அப்போ பேசலாம். ஸோ நம்ம திரு வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கில் அவருக்குமே சேசிங்கில் தான் அதிக ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இவருமே ஒரு பெர்சன்டேஜ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் ஸ்டில் இந்த மேட்சுமே ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. தீபக் சாருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அதே விக்கெட்டுகள்ன்றது எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஸ்டாட்ஸு நீங்கள் வந்து செகண்டரி ஸ்டாட்ஸுமே யூஸ்ன்றது பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்போ. இப்போ நம்ம மேட்ச் அனலைஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த பிச்சில் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 மேட்ச்சில் 2 பிச்சுன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 2 பிச்சுக்குமே வேறு மாதிரி டீம் எடுக்க வேண்டியது இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ரெட் சாயில் விக்கெட்டுக்கு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கேகே ரெட் சாயிலாம் யூஸ் பண்ணாங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும். ஏர்லியாக வரக்கூடிய ஓப்பனர்ஸ்க்காக சரி, ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்ப அபாயமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பேசஸ் வந்து அதே விக்கெட்டுகள் எடுக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான், ஸோ எல்லாத்துக்குமே டேஞ்சர்ன்றது இருக்கும் ரெட் சாயில் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல பேஸ் பவுலிங் இருக்காங்க 2 டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி அதிக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க 2 டீம்லேயும் பேஸ் பவுலர்ஸ். ஸோ அதிக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ரெட் சாயில் விக்கெட் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசஸ் அதிகமாக பிக் பண்ணிக்கிட்டு பேட்ஸ்மேன்ஸை கம்மி பண்ணிவிட்டு பேசஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை மேக்ஸிமம் சூஸ் பண்ணால் பாருங்கள். ஏன்னா ஏர்லியில் வரக்கூடியவங்களுக்கு தான் அபாயம்ன்றது அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் அண்ட் சிம்ன்றது எக்ஸ்ட்ரா ஆகும், போக கொஞ்சம் கம்மியாகும் எந்த பிச்சாக இருந்தாலும். அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி செகண்ட் பிளாக் சைல் பிச்சாக இருந்தால் கண்டிப்பாக 200+ ஸ்கோர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணால் இந்த கிரவுண்டில் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பேட்டர்ஸை நீங்கள் நிறையா சூஸ் பண்ணிவிட்டு பேசஸை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 பேசஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டீம்லேயும் 1 or 2 பேசஸ் எடுத்துகிட்டு ஸ்பின் பவுலிங்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டீம்ன்றதை நீங்கள் பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஸோ 200+ ஸ்கோர் எடுத்தாலும் பிளாக் சாயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வான்கடையில் ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சிம்ன்றது லைட்டாக இருக்கும். ரெட் சாயில் வைக்கிற அளவுக்கு இருக்காது, பட் ஸ்டில் இருக்கும். ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபில் சால்ட் விக்கெட்டை எடுத்தார். அதே மாதிரி ஹேசில்வுட் வந்து இவர் ரிக்கில்டன் எடுத்தார். அதே மாதிரி எஸ் தயால் ரோஹித் சர்மாவை எடுத்தார். ஸோ இந்த மாதிரி ஓப்பனர்ஸை வரக்கூடியவங்களுக்கு வான்கடையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச அபாயம்ன்றது இருக்குது. ப்ளஸ் அவங்க வந்து அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தாண்டது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். டிராவிஸ் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் கேகேஆர் கூட ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். அந்த மேட்ச்சில் வைபவ் வரவா செகண்ட் பவுலிங் போடுறாரு. நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், போகிறாரு. ஸ்விங்கு பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பால் அடிக்க தான் போனார், கண்ட மணிக்கு சுற்றுற மாதிரி அடிக்க போனார், எப்படியோ தப்பிச்சிட்டாரு. செகண்ட் பாலும் எகைன் ஒரு ஸ்விங் அண்ட் சீம்ன்றது ஆகுதுன்றப்போ கொஞ்சம் பார்த்து ஆடணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. விட்டால் பேட்டை விடுவேன்னு சொல்லி பேட்டை விட்டு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஸோ அடுத்து வந்தவங்க எல்லாருமே மடன்னு அவுட் ஆகிட்டாங்க ஈடன் கார்டன்ஸில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ்லுமே யார் ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்கும் வான்கடை மாதிரி. இந்த பிச்சை கம்பேர் பண்ணுறப்போ அந்த பிச்சை விட வான்கடையில் இன்னுமே ரெட் சாயில் யூஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸு ஸ்விங் அண்ட் சீம் அதிகபட்சமாக இருக்கும். அப்படின்றப்ப டிராவிஸ் ஹெட் எகெயின் கொஞ்சம் பார்த்து ஆடாமல் நான் அடிக்க தான் போவேன்னு சொல்லி பேட்டை விட்டாருன்னா கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அபிஷேக் ஓப்பனர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டேஞ்சரஸ்ன்றது இருக்குது வான்கடையை பொறுத்த வரைக்கும். பட் இவங்க 2 பேரில் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வைஸ் டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ எம்ஐக்கு எகெயின்ஸ்டாக 39 ஆவரேஜும் நான் சொன்ன மாதிரி
அதே மாதிரி 2 இன்னிங்ஸில் வென்யூவில் வான்கடையில் 60 ரன்னுன்றது அடிச்சிருக்காரு டிராவிஸ் ஹெட். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ட்ராப் யாரை ஒருத்தரை ட்ராப் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாட்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களோட ரோட் ட்ராக்கில் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த போன சீசனில் இருந்தால் கழட்டி விட்டாங்க அவரை. ஸோ அவருக்கு வென்யூவில் ரொம்ப ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் கூட எகேன்ஸ்டாக அவர் ப்ளே பண்ணவே கிடையாது. ஸோ இந்த ஃபார்மர் டீம் பிளேயர்ஸ்லாம் ப்ளஸ்ஸாகவும் போகலாம் மைனஸாகவும் போகலாம். நெட்ஸில் மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸாக அவர் ஆடிருப்பார் கண்டிப்பாக. ஸோ அந்த வச்சு இவர் தப்பிக்கிறாரா இல்லை இவர் எப்படி போட்டால் எப்படி அவுட் ஆவார்ன்றது ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளான் பண்ணி பும்ராவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளான் பண்ணி தூக்குறாங்கன்றது மேட்ச் டைமில் தான் தெரியும். ஸோ அது வந்து ப்ளஸ்ஸாகவும் போகலாம் மைனஸாகவும் போகலாம். நீங்கள் ஒரு ரிஸ்கியாக நீங்கள் நிறையா ஜிஎல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மர் டீம் பிளேயரு ஸோ அதை வச்சு சூஸ்ன்றது பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபார்மர் டீம் அந்த டீமில் இருந்துட்டு இந்த டீமுக்கு வந்திருக்காருன்ற ஒரு இது மட்டும்தான். ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நிதிஷ்குமார் டீமே ஸ்டாட்ஸ் இல்லை. கால்சனுக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 20+ ஆவரேஜ்ன்றது தான் வச்சிருக்காரு. பெரிய லெவல் ஸ்டாட்ஸ் இல்லை. அனிகேட் வர்மாவுக்கு வந்து மேபி பிளாக் சைடு விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அதையுமே சொல்லிடுறேன். ஸோ பிளாக் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியில் வரக்கூடியவங்களுக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படின்றப்போ இந்த ஆர்சிபி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி மட்டும் தான் ஓப்பனிங் வந்ததில் ஒரு எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரன்ன்றது சூப்பராக ப்ளே பண்ணார். ஃபில் சால்ட் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் படிக்கல் 2 பேரும் இந்த 3 பேருமே செம்ம ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட்டில் ஜித்தேஷ் சர்மா வந்து அடி பிரித்தார், பயங்கரமாக ஹிட் பண்ணார். அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்கில் ரோஹித் சர்மாவும் சரி ரிக்கில்டன் சரி அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தக்கூடிய சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் தான் 3 பேர் தான் நிறைய ரன்ஸ்ன்றதை ஹிட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பிளாக் சைடு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கூட போகலாம். ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது அப்படின்றப்போ டிராவிஸ் ஹெட்டோட போயிட்டு மேபி நல்ல ஃபார்மில் இருக்காங்க அவங்க 2 பேருமே. நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸுமே இருக்கும். நான் ஸ்டாட்ஸ் வைஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டீசென்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. இஷான் கிஷன் ஃபார்மில் கிடையாது, நிதிஷ்குமார் ரெட்டி ஃபார்மில் கிடையாது, கால்சன் ஃபார்மில் கிடையாது, யாருமே ஃபார்மில்ன்றது கிடையாது. ஸோ நான் அதைப்படி சொல்கிறேன். ஸோ பிளாக் சைடு விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், பும்ராக்கு அவுட் ஆகான சான்ஸ் இருக்கும். அப்படின்றப்ப மிடில் வரக்கூடிய கேர்ள்சன் ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் பிச் ரிப்போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹிட்டுன்றது பண்ணியிருக்காங்க போன மேட்சை கம்பேர் பண்ணுறப்போ. அப்படின்றப்ப நீங்கள் மிடில் ஆர்டரோட போகலாம் பிளாக் சைடு யூஸ் பண்ணால். ரெட் சைடு யூஸ் பண்ணால் நீங்கள் மேக்ஸிமம் பேசஸோட போங்க. ஸ்விங் அண்ட் சீமை யார் நல்லா ஆடுவான்னு பார்த்து அவங்கள பிக் பண்ணிக்காங்க. ஸோ ஏர்லியில் வரக்கூடியவங்களுக்கு ரெட் சைடில் ரொம்ப ரொம்ப ஆபத்து இருக்கும். அப்படின்றப்ப கொஞ்சம் நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் வராரு, கர்ல்சன் பேட்டிங் வராரு. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஸ்விங் அண்ட் சீம் மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக குறைஞ்சிரும். அப்படின்றப்ப மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்குனா அப்போவுமே ஃபேவரபுளாக இருக்கும். அப்போவுமே ரொம்ப நல்லா ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ பிளாக் சைடுனால் கண்டிப்பாக ஹிட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. 200+ ஸ்கோர் போகும். எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா. ஸோ இதுதான் இந்த டீமோட லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் ஸ்டாட்ஸ் இருந்த யாருக்குமே இல்லை. செமி பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். பட் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 70 ரன்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முகமது ஷமியை மட்டும். ஸோ அது பவுலர்ஸை தப்பு சொல்ல முடியாதுன்னா அது வந்து ரோட் ட்ராக்கு. ஸோ அப்படின்றப்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பேட் காமிக்ஸுமே ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ லோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் பெரிய லெவலில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இல்லை. எல்லாமே ஓரளவு டீசென்ட் ஆவரேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ பிளாக் சைடு விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எகெயின் அனிகேட் வர்மா வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, ஏன்னா அவர் வந்து புது பிளேயரு. அவங்களுக்கு வந்து எம்ஏக்கு எகென்ஸ்டாகவும் இது இல்லை, வெண்ணிலையும் எதுவும் இல்லை. பட் அப்படி பார்க்குறப்போ நாட் பிளேட் எட்டுன்னு தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ அந்த பிளாக் சைடு பிச் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அனிகேட் வர்மா வந்து கொஞ்சம் நல்லா ஹிட் பண்ண எகெயின் ஒரு 2-3 மேட்ச் ஹிட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஈசான் மல்லிங்கா அவருமே இந்த மேட்ச்லேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாகார். பட் இவங்க 2 பற்றி நான் இந்த மேட்ச்சுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈசான் மல்லிங்கா நல்லா பவுலிங்ன்றது பண்ணார். வான்கடையில் இன்னுமே அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் 60 ரன் அடிச்சார் ரிக்கில்டன். அடுத்து 17. ரோஹித் சர்மா எல்லா மேட்சுமே 17 அந்த மாதிரி அடிக்கிறாரு. இல்லைனா சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ எகெயின் அந்த ஃபார்ம் அவுட் தொடர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அங்கேயுமே முகமது ஷமி நல்லா ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஏர்லியில் வந்து ஸ்விங் அண்ட் சீம் அதிகபட்சமாக இருக்கும். அப்படின்றப்போ ரோஹித் சர்மா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸுமே இந்த மேட்ச்சில் அதிகமாக இருக்குது. இல்லை பிளாக் சைடு யூஸ் பண்ணாங்க, அதில் வந்து ஸ்விங் அண்ட் சீம்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் அப்படின்றப்ப தப்பிச்சிட்டாரு அப்படின்னா ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ஃபார்ம் அவுட் ஆகிற பிளேயர்ஸோட ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ போன மேட்ச் செகல் ஃபார்முக்கு வந்துட்டார். எகெயின் 4 விக்கெட் பிக் பண்ணார். அந்த மாதிரி ரோஹித் சர்மா இன்னும் மிச்சம் இருக்கார் ஃபார்முக்கு வரதுக்கு. ரிஷப் பண்ட் சொன்ன மாதிரி ஃபார்முக்கு வந்துட்டார் சிஎஸ்கே வச்சு. நான் சொல்லியிருந்தேன் சிஎஸ்கே வச்சு ஹெட் டு ஹெட்டில் ஸ்டாட்ஸ் இருக்குது. சிஎஸ்கே வச்சுட்டு ரிஷப் பண்ட் வந்து அந்த மேட்ச் அடித்து ஃபார்முக்கு வந்துடுவார்னு அதே மாதிரி ஃபார்முக்குன்றது வந்துட்டார். ஸ்கோரும் நல்லா பண்ணிட்டார். ஸோ ரோஹித் சர்மா மட்டும் தான் இன்னி மிச்சம் இருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி இந்த மேட்ச்சில் பிளாக் சைடு விக்கெட் யூஸ் பண்ணாங்க கண்டிப்பாக ஃபார்முக்கு வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் டீமை கம்பேர் பண்ணுறப்போ மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்கும். ஸோ வில் ஜாக்ஸை போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை.
அவர் பேட்டிங் ஆடுற எகெயின் கீழே கொண்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டில் கூட நீ வாப்பான்னு சொல்லி கீழே கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நமந்திருக்கு அப்புறம் வச்சுட்டாங்க அவரை. ஸோ பவுலிங்க்குமே யூஸ் பண்ணவில்லை. அவருக்கு பதிலாக வேறு பிளேயரை கூட கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு. பெரிய லெவலில் அவர் சான்ஸ் கிடச்சப்பையும் பெரிய லெவலில் ஹிட்டுன்றது பண்ணலை. அப்படின்றப்ப அவரை யூஸ் பண்ணாமே போன மேட்ச்ன்றது வின் பண்ணாங்க. ஸோ ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் இங்கே வந்து 1 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் வராரு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் நமந்திர் வந்துடுறாரு ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி போன மேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. ஸோ இதுதான் வந்து நடக்குது மேட்சஸில். ஸோ விஜாக்ஸை அதுக்கப்புறம் கீழே எடுத்துட்டாங்க. வெறும் ஃபீல்டராக மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் வச்சுருக்கக்கூடிய பேசஸ் இந்த இதெல்லாம் நல்லா பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டு, ஜாஸ்பிரீத் பும்ரா இன்னும் பெரிய உள்ள பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்கல. டெல்லியில் கருண் நாயர் பயங்கரமாக ஹிட் பண்ணி விட்டார் ஜாஸ்பிரீத் பும்ராவை. ஸோ இந்த ரெட் சாயில் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா ஜாஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக கலக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணிங்க. கரண் சர்மா போன மாதிரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இவர் வந்து பிளாக் சாயில் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா இவர் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எகேனு. ஸோ நோட் பண்ணிங்க. இதில் வந்து பிச்சுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் நான் 2 பிச்சுக்குமே எப்படி டீம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலகிராமில் லாஸ்ட்டில் கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டேன் எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நமந்திர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா. ஸோ இவங்க 2 பற்றி நான் சொல்கிறேன். இந்த மேட்ச் 2 டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஸ்டாட்ஸ் இருக்குது, திலக் வர்மாவுக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியாக்கு ஸ்டாட்ஸ் இல்லை. பட் ஸ்டில் அவர் ரன்னு பேட்டிங் வராது, விக்கெட் எடுக்கிறாருன்றப்போ நம்ம ட்ராப்ன்றது பண்ண முடியாது. ஸோ பிளாக் சைல் விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சாண்டனரை எடுக்க பாருங்கள். ஏன்னா போன டெல்லி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சைல் விக்கெட் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ டெல்லியை 2 விக்கெட் பிக் பண்ணார் சாண்டனரு. ஸோ மிடில் எகெயின் வான்கடையிலுமே விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது பிளாக் சைல் பிச் யூஸ் பண்ணால். ஸோ சாண்டனையும் நான் பிளாக் சைல் பிச் யூஸ் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்கன்றது ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக சொல்கிறேன். ஸோ நமந்திர் எப்படினாலும் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெட் சைல் விக்கெட் யூஸ் பண்ணாலும் விக்கெட்ஸ் ட்ராப் பண்ணால் நமந்திர் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சீசன் நல்ல ஃபார்மில் இருக்காரு. கிடைக்கிற சான்ஸை நான் பயன்படுத்திக்கிறாரு. சூப்பர் ஃபீல்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ கரண் சர்மா போன மாதிரி சூப்பராக பவுலிங் பண்ணார். ஸோ நமந்திரை எந்த பிச்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. கரண் சர்மாவும் சாண்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சைல் விக்கெட் யூஸ் பண்ணால் கரண் சர்மா சாண்டனரை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சைல் பிச்சுனா தீபக் சகர் லோ பர்சன்டேஜ் தான் இருப்பார் கண்டிப்பாக. ஸோ இவங்க 2 பேர் இருக்கப்போ இவங்க 2 பேருக்கு அப்புறமா தீபக் சகர் கம்மியாக தான் இருப்பார். அப்படின்ற மாதிரி இவருமே டீசென்ட் ஸ்டாட்ஸ் 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரெட் சாயில் யூஸ் பண்ணால் அந்த ரெட் சாயில் மேட்ச்சில் 2 விக்கெட் இவருமே பிக் பண்ணார் அப்படின்றப்ப ரெட் சாயில் யூஸ் பண்ணால் தீபக் சகரை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எகெயின் சொல்கிறேன், பிளாக் சாயில்னால் கரண் சர்மாவும் சாண்டனரும் எடுத்துக்கோங்க. நமந்திரை எந்த பிச்சாக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. தீபக் சகர் ரெட் சாயில்னால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் அந்த டீமோட லோ பர்சன்டேஜ் பிக்ஸு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துலாம். ஜிஎல் டெமோ டீம்ஸு. ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துலாம். ரிக்கில்டன், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், டிராவிஸ் ஹெட், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ட்ரெண்ட் போல்ட். கேப்டன் டிராவிஸ் ஹெட், வைஸ் கேப்டன் திலக் வர்மா. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் கர்ல்சன், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், கரண் சர்மா, இஷான் மல்லிங்கா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா ஒய்சியாக போட்டு கேப்டன் சூரியகுமார் யாதவோ பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட டீம்ஸு. நம்ம வீடியோஸ் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.